வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். எல்லோரும் வந்து லக்ன பலனை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து கேட்டிங்க. இப்போ நம்ம வந்து லக்ன பலன் தான் பார்க்க போகிறோம். 12 லக்னங்கள் இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி. அதே மாதிரி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 லக்னம். எல்லா லக்னத்துக்கும் அதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிடுறேன். ஸோ ஒரு பார்ட்டாக பார்க்கும்போது உங்கள் ஜாதகமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் நான் சொல்லும் போது அந்த கால்குலேஷன் உங்களுக்கு பொருந்திருக்கும். ஸோ உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கா டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை, கரெக்டான பிளானட்டரி பொசிஷனோட தசா புக்கோட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னா lifehoroscope.in போய்ட்டு ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி. ஸோ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விசித்திரமான ஒரு லக்னம் தான் கன்னி. காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு. நிறைய மனிதர்கள் வந்து கன்னியில் பிறந்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னு சொன்னால் புதன் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான். பட் பேசிக்காக கன்னி அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையில், ஸ்போர்ட்ஸில், என்டர்டெயின்மெண்ட்டில் ப்ளஸ் வந்து கன்னி வந்து புதனால் கல்வி, வித்தை, அறிவாற்றல், சாஃப்ட்வேர் இந்த காலத்தில் சாஃப்ட்வேர் ஈஸியாக போயிடுவாங்க. கன்னி வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப டெக்னிக்கல் சைடில் வந்து நாலேஜை கெயின் பண்ணுறது. இப்போ இவங்க தான் அந்த வேலை நடக்கும், இவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது. மருத்துவர்களாக நிறைய பேர் கன்னியில் பிறக்கிறவங்க வராங்க. ஸோ கன்னி லக்னத்தில் பார்த்து நிறைய மருத்துவர்கள், அதுலேயும் குறிப்பாக சர்ஜன்ஸாக வர்றது, அப்புறம் இந்த சைக்காட்டிஸ்டாக வர்றது, இதெல்லாம் வந்து அந்த பலன்களை கொடுக்கும். கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து எழுத்து ஆர்வம், இலக்கியம், அப்புறம் புராணங்களை பற்றி ஆராய்ச்சி, ஹிஸ்ட்ரியை படிக்கிறது, அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் குளோபலாகவே இந்த உலகம் வந்து எப்போ தோன்றியது, எந்த காலத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கறது, பழசெல்லாம் திரும்பி பார்க்குறது, போர்க்கலைகளில் ஆர்வம் வர்றது, விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஆர்வம் கிடைக்கிறது, சினிமா, என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு துறையில் ரொம்ப ஆர்வம் கொடுக்கறது, அந்த துறையெலாம் நிறைய பேர் இருப்பாங்க. மீடியா, என்டர்டெயின்மெண்ட்டில், அதுக்கப்புறம் நியூஸ் மேகசின்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ கன்னி அப்படிங்கிறது என்னென்னா நுண்ணறிவு, நுணுக்கமான அறிவாற்றல், அறிவுத்திறன், இன்டெலிஜென்ஸ், இன்டலெக்சுவல் ஐடியாஸ், இதெல்லாம் அந்த கன்னிக்கு பொருந்தும். சாதுரியம், சமய சந்தர்ப்ப புத்தி, ஓவியம், கலைகளே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஓவியம் சம்மந்தப்பட்டது நிறைய. ஸோ கன்னினாலே வந்து என்னென்னா ரொம்ப பெக்யூலராக நாலேஜ்லாம் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு உண்டு. இப்போ சமையல்லாம் கூட பெரிய கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் நிறைய பெண்கள் வந்து கன்னி லக்னத்தை வந்து சமையலில் பயங்கர கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. சில பேர் காஸ்டியூம் டிசைனிங் நல்லா பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப் சென்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல நடிகர்கள் இதெல்லாம் உண்டு. ஸோ கன்னி வந்து பேசிக்காக உங்களுக்கு புதன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்ததுன்னா பயங்கரமான, ஏன்னா புதன் உச்சத்தில் அடைவார். அங்கே தான் பத்ரா யோகம்னு ஒரு யோகத்தையும் கொடுத்துறாரு, உச்சம் அடைகிறார். உங்கள் திறமையாலே வாழ்க்கையில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. படிப்பு, நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையே உங்களுக்கு பணமாக கொடுக்கும், அதுவே உங்கள் தொழில், உங்கள் விருப்பப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தொழில் கிரகமும் அதுதான். அதே கன்னிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் கூட நல்ல மன நிறைவான பண செல்வத்தோடு வாழ்வீங்க. ஏன்னா மோஸ்ட்லி சுக்கிரன் கூடியே இருக்கும். ஸோ நிறைவான செல்வம், தேவைகள் அனைத்தும் பூர்த்தி, சொந்தமான தொழில், நல்ல இடத்துல வேலை, யாரும் கேள்வி கேட்காத இடம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதே கன்னி லக்னத்தில் வந்து புதன் வந்து விருச்சிகம் வராருன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்கும். பட் வேலை நல்லா அமையும். ஆனால் வேலையில் சின்சியாரிட்டி, கெட்டிக்காரத்தனம், அப்ரிஷியேஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது அங்கங்கே லேக் ஆகும். நிறைய பேரோட எதிர்ப்பு, பகையும் வரும். அதே கன்னியா லக்னத்தில் பிறந்து 4ஆம் இடமான தனுசில் வந்து புதன் வந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து கேந்திரத்தில் கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் நிறைய பேர் பேங்க் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய பொசிஷனில் பேங்கிங்கில் போவாங்க, பொருளாதார நிபுணர்கள், ஆடிட்டர்ஸ், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இதெல்லாம் ரொம்ப நல்ல கெட்டிக்காரங்களாக வந்துடுறாங்க. மகரமில் வந்து புதன் வருவார் 5ஆம் இடத்துக்கு. இந்த மகரமில் வந்து கன்னியா லக்னத்தில் பிறந்து புதன் வந்துட்டார்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறது, ஓனாக கன்சல்டண்ட்டாக வர்றது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது, நிறைய பொருளை வியாபாரம் பண்ணுறது, உற்பத்தியாளராக வர்றது, இதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். கும்பமில் புதன் 6வது வீடு. இவங்கெல்லாம் குளோபல் நெட்வொர்க், ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க கிடையாது. உலகம் ஃபுல்லாக எப்படி நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆப்ஷன், நாலேஜை கொடுத்துரும். அதெல்லாம் அந்த புதனுக்கு உண்டு. அந்த புதன் அங்கே இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க பிஸ்னஸ் கரியரில் ஆர்வத்தை கொடுக்கும். எய்ம், அவங்களோட குறிக்கோள். அதே 7ல் வந்து மீனமில் வந்து புதன் வந்து வந்துட்டாருன்னு சொன்னால் மீனம் அப்படிங்கிறது 7th ஹவுஸ், அங்கே நீச்சம் அடைவார். ஒருவேளை சுக்கிரன் கூடவே இருந்தாரா நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்கிறோம். அந்த புதன் பார்வை வந்து கன்னியில் விழும்போது பெரிய ஆற்றல் தான் அது. நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஃபாரின் போவாங்க, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் சாய்ஸ் எடுத்துருவாங்க. அண்ட் புதன் நீச்சமாக இருக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க கூட பயங்கரமாக நிறைய படிப்பு படிப்பாங்க, நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய படிப்பாங்க.
பட்டம் மேலே பட்டம் வாங்க, ரொம்ப ஷ்ரூடாக ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீட் அதிகம். மேஷமில் புதன் வந்து நல்ல ஸ்கோர் கிடையாது. புதன் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். இதனால் மேஷமில் போகும்போது இவங்க ஓவராக பேசுகிற மாதிரி தெரியும், ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியும், கோவப்படுவாங்க. பட் நல்ல ஒரு கண்ட்ரோலிங் பொசிஷனில் ரூல் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனிஸ்லாம் ஒரு பெரிய பொசிஷன் லீட் பண்ணுவாங்க. ஹெட் ஆஃப் ஹெச்ஓடியாக இருக்கிற மாதிரி, ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் கிடைக்கும். ரிஷபமில் அதே புதன் போனார்னா ரொம்ப அழகு சார்ந்த தொழில்களை பண்ணுவாங்க. இந்த கார்மெண்ட்ஸ் சொன்னது அழகு சார்ந்தது, ஆபரணங்கள், ஆடைகள், நகைகள். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி ஐட்டம்ஸ், அந்த மாதிரியான தொழில், அது மாதிரியான ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது அது ஒரு ஆப்ஷன். சினிமா, என்டர்டெயின்மெண்ட், தன் முகத்தால் பிரபலம் அடைகிறது, தன்னோட வார்த்தையால் பிரபலம் அடைகிறது, அதெல்லாம் அந்த கன்னிக்கு உண்டு. அதே கன்னியா லக்னத்தில் வந்து புதன் வந்து 10ல் இந்த பத்ராயோகம்னு சொல்லிட்டு 10ஆம் இடத்துல ஆட்சியோடு இருப்பார். இவங்களாம் பெரிய அட்வொகேட்டர்ஸ், லாயர்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் புதன் வந்து மிதனம் இருக்கும்போது நல்ல ஸ்பீக்கர்ஸ், நல்ல வாதத்திறமை, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஈஸியாக வியாபாரங்களை பண்ணுவாங்க. ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே நல்லா பணம் சம்பாதிப்பாங்க. அதுக்கெலாம் நல்ல பலன் உண்டு. அதே புதன் வந்து கடகத்தில் இருந்தார்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபாரின் ரிலேஷன்ஷிப் மூலிமா வரக்கூடிய இன்கம். அண்ட் கடகம் அப்படிங்கிறதுல புதன் வந்துட்டாருன்னு சொன்னோம்னா அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பல பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரியான பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலாக எடுப்பாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் பல பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறாங்க, பல இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. அது மாதிரி மிதுனமில் புதன் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துறது, ஸ்கூல், காலேஜஸ் நடத்துறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடமான சிம்மத்தில் வந்து அதே புதன் வந்துட்டார்னா இவங்கெல்லாம் அந்த ஆஃபீஸர் கிரேடில் இருக்கிறது, அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறது, அதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. நல்ல ஃபேக்கல்ட்டியாக வராங்க, அவங்க நாலேஜ் உலகத்துக்கு தெரியுது, ஐடியாஸ், இன்புட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் பயன்படுது, அந்த மாதிரி துறைகள். இதுதான் புதன். ஸோ கன்னி அப்படின்னாலே அந்த நுணுக்கமான நுண்ணிய அறிவு கொண்ட நபர்கள். அந்த புதன் எங்கே பொசிஷன் ஆகுதோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும். பட் மற்றவங்களுக்கு தெரியாத ரகசியமான ஒரு ஒரு நுட்பமான அறிவு, திறன், ஆற்றல், புரிதல். அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் இல்லை இல்லையா, எல்லாருக்கும் எல்லாமே புரியறதில்ல. அந்த புரிதல் இதெல்லாம் அந்த கன்னிக்கு புதன் கொடுக்கறது தான். ஸோ இதுதான் உங்களுடைய துறைகளாக அமையும். அதில் எதை வேணால் நீங்கள் எடுக்கலாம். அது மருத்துவத்துக்கும் போகலாம், அதை நீங்கள் வந்து எஜுகேஷன் சைட்லேயும் போகலாம், சேல்ஸ்லேயும் போகலாம், மார்க்கெட்டிங்லேயும் போகலாம், கவர்மெண்ட் சைட்லேயும் போகலாம், ஒரு சிறந்த நிர்வாகத்தையும் பண்ணலாம், குளோபலாகவும் நீங்கள் நெட்வொர்க் பண்ணலாம். புதனுக்கு இதுதான் தொழிலே கிடையாது. எல்லா தொழிலையும் புதன் கனெக்ட் பண்ணால் தான் தொழிலே புதன் சம்மந்தப்பட்டது தான். கடைசியாக வியாபாரம் ஆகணும், எண்டு கஸ்டமர் அப்படின்னு ஒன்று சேரணும்னா அது புதன் தான். ஸோ கன்னியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு லக்னத்துடைய அந்த லக்னத்துடைய பொதுவான குணம், ஆர்வம், ஆசை, ப்ளஸ் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதை பொறுத்து அவங்களுடைய துறைகள் எப்படி தேர்வு செய்கிறாங்க, எப்படி வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, லக்னம் எப்படி கணிக்கிறாங்க, லக்னம்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்குது. ஏன்னா ராசினால் எல்லாருக்கும் தெரியும், சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போயிட்டே இருக்கோ அன்றைக்கி பிறந்துட்டாங்கன்னா அது ராசின்னு சொல்கிறோம். இப்போ லக்னம் எப்படி கணிக்கிறாங்க? லக்னமும் ரொம்ப சிம்பிள் தான். காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம், நம்ம ஒரு லோக்கல் கேல்குலேஷன் போடுவோம். 6 o'clock சன்ரைஸ் ஆகுது ஆவரேஜாக வச்சுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு லக்னமாக மாறும். ஏன்னா 24 மணி நேரம் 12 லக்னங்கள், 24 மணி நேரத்தை 12 லக்னத்தை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு லக்னம். 6 மணிக்கிலேருந்து 8 மணி குழந்தை பிறந்தா சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுதான் லக்னம். அது டிகிரியை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து உச்சத்தில் இருப்பார், அதாவது மேஷத்தில் இருப்பார். அப்போ மேஷத்தில் வந்து 6 to 8 மேஷ லக்னம் குழந்தை பிறந்திருந்தா சித்திரை மாதத்தில். அதே 8 to 10 ரிஷப லக்னம். இது வந்து நான் ஃப்ளாட்டாக சொல்கிறேன். பட் ஆனால் இதில் சப்ஜெக்ட் என்னென்னா சித்திரை மாதத்தில் 30 நாட்கள் இருக்குது. முதல் நாள் தான் இந்த ஸ்டோரி. 2வது நாளாக இருந்ததுன்னா அங்கே 6-10 ஸ்டார்டிங், இங்கே அப்படியே 8-10 எண்டிங், அந்த மாதிரி 10-10 நிமிஷமாக போயிட்டே இருக்கும். அப்படி தான் நீங்கள் அந்த கேல்குலேஷனை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் லக்னம் கணிக்கிற மெத்தடு. அந்த பிறந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல, பிறந்த நாள் வந்து ராசியும், பிறந்த நேரம் அப்படிங்கிறத ஒரு லக்னம் கணிக்கப்பட்டுரும். அதனால தான் நேரம் முக்கியம்னு சொல்கிறோம். பிறந்த ஊர், அது சன்ரைஸ் கேல்குலேஷனுக்காக பிறந்த ஊர், இப்படி தான் லக்னம் கணிக்கப்படும். இந்த லக்னத்துடைய பலன்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அந்த ஆர்வம், ஆசைகள்லாம் அப்படி தான் இருக்கும். லக்னம் தான் மெயின் விதி. இதில் வந்து என்னென்னா நீங்கள் வெறும் லக்னாதிபதியை வச்சு மட்டும் ஒருத்தருடைய விதியை கணிக்க முடியாது. பட் பொதுவாக இந்த ஆர்வங்கள் கொடுக்கும். இதையும் தாண்டி உங்களுடைய யோக கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கா, அந்த யோக கிரகங்களுடைய சேர்க்கையில் வந்து லக்னாதிபதி இருக்காரான்னு பார்க்கணும். பாவ கிரகங்களோட லக்னாதிபதி சேர்ந்திருக்காரு, ராகுவோட சேர்ந்திருக்காரு, கேதுவோட சேர்ந்திருக்காரு, சனியோட சேர்ந்திருக்காரு, 8வது வீடு 6வது வீட்டிலாம் அசுபர்களோட கூட்டணியில் இருக்குதுன்னு சொன்னால் தான் அவங்க தான் அந்த லக்னத்தில் பிறந்து அபத்த பலன்கள் அனுபவிக்கிறது. சுபமான லக்னாதிபதி வந்து சுபராகவே இருப்பார், கேந்திர கோணங்களில் இருப்பார், நட்பு வீட்டில் இருப்பார், நல்ல கிரகங்களுடைய பார்வையில் இருப்பார். அப்போ அந்த சுபமான செவ்வாயாக மாறிடும். அது மீன்ஸ் லக்னாதிபதி செவ்வாயோ சுக்கிரனோ இல்லை சனியோ. இதை தான் நீங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். உங்கள் பிறவி ஜாதகத்தில்
நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி சக்கரத்தில் காமிக்கும். உங்கள் லக்னம்னு ஒன்று போட்டிருக்கோம், லான் போட்டிருக்கோம், இல்லை டேஷ் போட்டிருக்கோம். அதில் வந்து அந்த லக்னா லார்டு, இப்போ மேஷத்துனா செவ்வாய், ரிஷபம்னா சுக்கிரன், மிதுனம்னா புதன், அந்த லக்னாதிபதி எந்த ஹவுஸில் இருக்கார், அங்கேருந்து எத்தனாவது வீட்டில் இருக்காரோ அதை பொறுத்து அந்த பலன்கள்லாம் கொடுக்கும். இதுதான் வந்து நீங்கள் லக்னத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாதகமாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தான் நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா 6 lakhs ஃபாலோவர்ஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. 98% இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. 98% சாட்டிஸ்ஃபைடு கிளைண்ட்ஸ். அதாவது நம்ம கொடுக்குற சர்வீஸில் 98% ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. 2% நான் கடவுளும் கிடையாது, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம், அது பட் முடியாது. ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னே தெரியாது. பட் 98% நம்ம வந்து எல்லாரையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சர்வீஸை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஹாரோஸ்கோப் கொடுக்குறதுலையும் சரி, கன்சல்டேஷன் கொடுக்குறதுலையும் சரி, நியூமராலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரி, மந்த்லி டிரான்சிட் ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரி, நட்சத்திர பலன்களாக இருந்தாலும் சரி, இல்லை வருஷ பலன்களாக இருந்தாலும் சரி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பலன்கள் எதுவாக இருந்தாலுமே மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சர்வீஸை கொடுத்துட்டு தான் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தொடர்ந்து உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் வந்து பார்ட் 2ல் நம்ம சந்திப்போம்.